வெல்கம் டு ஐஎம்ஏகேடா சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஆர்மி செலெக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு A to Z இன்ஃபர்மேஷனாக வந்து சொல்ல போகிறேன். அதாவது வந்து புதுசாக போகக்கூடிய கேண்டிடேட்டுக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இப்போலாம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் வந்து இந்தியன் ஆர்மி வந்து டாக்குமெண்டேஷன் வந்து எப்படி நடக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ரேலிக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து A to Z இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். எங்கே வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாகவே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ராவே வந்து கூடுதலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி போகிறேன், இந்தியன் ஆர்மி செலெக்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் வந்து போனது எப்படி, அந்த மாதிரி எப்படிலாம் வந்து அங்கே நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சின்ன வீடியோவை வந்து மேக் பண்ணி போடுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளுடைய அடுத்தடுத்து வீடியோ போடக்கூடிய நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். நியூ கேண்டிடேட் வந்து எப்போனா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ஃபிசிக்கல் டேட் வந்து இன்னும் ஒரு திருச்சி ஏரோக்கு வந்து ஒரு 15 டேஸ் தான் இருக்குது. ரொம்ப ஹார்டாக வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பட்டு நல்ல டைமிங் நல்லா வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். பட் இருந்தாலும் டைமிங் வந்து இன்னும் வச்சுக்கணும். 2 வீக்கில் வந்து கொண்டு வரது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் வந்து உங்கள் கிரவுண்டில், அதாவது நீங்கள் நல்லா கிரவுண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. 4 ரவுண்டு எத்தனை நிமிஷமோ அதே ஃபுல்ஃபில்லோடு நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து திருச்சி ஆரோவில் கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆவீங்க. அடுத்து திருச்சி ஆரோ வந்து அடுத்த நெக்ஸ்ட் மந்த் ஜூலைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த மந்த்தே வந்து கோயம்புத்தூர் ஏரோக்கு வந்து செலெக்ஷன் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு அட்வான்ஸு வந்து நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஏரோக்கு தான் நல்ல ஒரு குட் காயாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எப்போவுமே டைம் வந்து கொஞ்சம் கூட தான் கிடைக்கிது. 6 மந்த் கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பேரா பி ஃபார்ம் இருக்காங்களே அவங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபார்மசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 போஸ்டிங் வந்து சென்னையோட சேர்த்து நடக்குது. அவங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது, நம்ம ஏரோட சேர்த்து போடுவாங்க அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் திரும்ப வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து எப்படின்னா ஒரு செலெக்ஷன் இப்போ வந்து தூத்துக்குடியில் வந்து திருச்சி ஏரோக்கு வந்து நடக்க போகுது அப்படின்னு எல்லாருக்கும் வந்து தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ டாக்குமெண்ட் வீடியோ பற்றி நான் தெளிவாக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் புதுசாக போகிற கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் வந்து தூத்துக்குடியில் வந்து போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் வந்து நாகப்பட்டினத்துலாம் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது நான் சொல்கிறது வந்து பர்மனெண்ட் கமிஷனில் வந்து நான் வந்து அப்போ வந்து ட்ரை பண்ணேன். டெக்னிக்கல்லாம் அப்போ வந்து ஜிடினா வந்து எனக்கு தெரியும், ஆனால் ஜிடி ரொம்ப டஃப்னஸ் கொடுத்து ஓடணும் அந்த மாதிரி சொன்னாங்க. டெக்னிக்கலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இது பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சொல்கிறனால, அதனால் நான் வந்து டெக்னிக்கல் வந்து ஓரளவு நான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அது அந்தளவுக்கு வந்து ஒன்றும் எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு ஓரளவு என்னால் வந்து ட்ரை பண்ணி இது பண்ண முடியல. பட் இருந்தாலும் என்னுடைய பெஸ்ட்டை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நாகர்கோயிலில் வந்து போட்டாங்க. அப்போ வந்து நான் நல்லா கொஞ்சம் ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சென்டர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு செலெக்ஷன் அப்படின்னா இன்றைக்கே வந்து நீங்கள் கிளம்பி போயிருங்க. ஒரு நாளைக்கு 1 டேக்கு முன்னாடியே போய், அதாவது நைட் ட்ராவல் பண்ணிவிட்டு டே வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ரூம் எடுத்து ரெண்ட்டு இதுவும் பே பண்ணி ஸ்டே பண்ணிட்டா, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் முழிச்சிருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு செலெக்ஷனுங்கிறத வந்து 3 மணி, அதிகாலை 2, 3, 4 இந்த டைமிங்கில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முன்னாடி எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் இருந்ததுனால நிறைய பேர் வரனால இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா வந்து ஆல் ஓவராக நம்ம திருச்சி ஏரோக்கு வந்து 2300 பேர் தான், 2300 சம்திங் அவ்வளோதான் எல்லா ஏரோவிலையும் எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து 7500 சம்திங் தான் இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், நல்லாவே பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஒன்ஸ் நீங்கள் 100 மார்க் இது பண்ணிட்டீங்க, இதில் ஒரு 30 கொஸ்டின் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நீ ஃபிசிக்கலை வந்து 100% வந்து கிளியர் பண்ணணும். 540க்குள்ளே நீங்கள் ஓடினா தான் ஃபஸ்ட்டு குரூப் எடுத்து 60 மினிட், அதுக்கப்புறம் 10 புல்லப்ஸ் எடுத்தால் 40 மார்க், 100 மார்க் இல்லை இதில் 120 மார்க்னால் உங்களுக்கு ஒரு வேகன்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அதைத்தான் நான் வந்து திரும்ப சொல்கிறேன். நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுங்கள், அவ்வளோதான். உங்களுடைய பெஸ்ட்டை வந்து நீங்கள் இது பண்ணணும். நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஸ்டே பண்ணிட்டு நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 6 மணி 7 மணி கிரவுண்டு நியரில் வந்து இருந்தால் பரவாயில்ல. போயிட்டீங்கன்னா லைனில் ஒரு சில பேர் வந்து நிற்பாங்க. முன்னாடி அப்படி நினச்சி இப்போ வந்து அக்னியூர் என்ட்ரி வந்து 2 ஃபஸ்ட் என்ட்ரி வந்து உள்ளே போயிட்டாங்க. 2 என்ட்ரி முடிஞ்சிச்சு. இப்போ 3rd என்ட்ரி தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்படி நடக்குன்னு தெரியல. கொஞ்சம் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இருக்காது. ஆல்மோஸ்ட்டாக வந்து நீட்டாக வந்து ஹேர் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தாடி அதெல்லாம் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கணும். அதான் வந்து நல்லது. அதுக்கப்புறம் ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுடைய பிஹேவியர் பார்ப்பாங்க. ஏன்னா ஆர்மி வந்து ஒரு டிஃபென்ஸ் வந்து டிசிப்ளினரி ஃபோர்ஸ்னால வந்து இதை வந்து பார்ப்பாங்க. க்ளீன் ஷேப் பண்ணி லைட்டாக வந்து இது பண்ணியிருந்தாலும் உங்களை வந்து ஒரு சில பேர் நல்லா பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து
நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நான் ஆர்மியில் வந்து ரூல்ஸ் கிடையாது. எப்படின்னா செலெக்ஷன் வந்து சில பேர் அடிப்பாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணவே முடியாது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்லா க்ளீனாக ஷேவ் பண்ணி முடி வெட்டி நல்லா ஒரு ஆர்மி பர்சன் மாதிரி நீங்கள் போனால் தான் உங்களுக்கே வந்து ஓடக்கு நல்லா வந்து இதாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதனால் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கிரவுண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 6-7 மணிக்கு போனால் உங்களை உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு கிட்டத்தட்ட உங்களை வந்து அந்த இடத்த விட்டு ஷிஃப்ட் பண்ணவே நீங்கள் வந்து கிரவுண்டை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்ரு தாண்டி தான் இருந்து உங்களை ஸ்டே பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு வந்து கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அரை தூக்கத்தில் வந்துருப்பீங்க. அதனால தான் டே வந்து நல்லா தூங்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு கூட முழிச்சிருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் 3 மணிக்கு போகும்போது ஃபஸ்ட்டு எப்படின்னா ஒரு சில நேரங்களில் வந்து முன்னாடி இந்த கொரோனா டைம் பேண்டமிக்னால இந்த அக்னிவீர் என்ட்ரி வந்ததுனால சில பல காரணங்களால் அந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அந்த மாதிரிலாம் வந்து நேரனால இன்வாலிடாக போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து அஃபிடபிட் ப்ராப்பர்ட்டி நாட் டேமேஜ் சொல்லிட்டு அந்த 2 இது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது 2மே இம்பார்ட்டன்ட். வெரிஃபிகேஷன் இது அதுக்கப்புறம் வந்து அந்த இது முன்னாடி இப்போ வந்து அந்த மாதிரி வந்து எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறேன். அது சம்டைம் தெரில எனக்கு. மோஸ்ட்லி வந்து அந்த வெரிஃபிகேஷன் போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் நீங்கள் ஆஃப்டர் முடிச்ச பிறகு அஃபிடபிட் கன்ஃபார்ம் வந்து வேணும். 10th 12th மார்க் ஷீட்லாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்ட் ரிஜெக்ஷன் கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. 10th 12thலாம் வந்து உங்களுக்கு வந்து இதே கிடையாது. மற்ற டாக்குமெண்ட்டு பான் கார்டு இல்லையா அந்த மாதிரி இதுக்கெலாம் ரிலீஜியன் சர்டிஃபிகேட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓபிஎஸ் கேரக்டர் சர்டிஃபிகேட்டு அந்த இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு கேஸ் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் வந்து மெயினாக இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுடைய இதை வந்து பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய லேசர் பிரிண்ட் இதில் எடுத்துருப்பீங்களா அந்த அட்மிட் கார்டு, அதையும் உங்களுடைய ஆதார் கார்டு நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஃபாதர் நேமு அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் வந்து லைட்டாக பார்த்து நான் ஃபோட்டோ வெரிஃபை பண்ணிட்டு விட்டுட்டு ஹைட் வந்து செக் பண்ணுவாங்க. ஹைட் வந்து கரெக்டாக வந்து இங்கே நீங்கள் தட்டுற மாதிரி பார்க்கணும். அந்த ஜிடியாக இருந்தால் 166ன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல 166 இல்லை 68 அதுக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து போக போக ஹைட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து ஏன்னா நிறைய பேர் இருந்ததுனால இப்போ பண்ணாங்க. இப்போ எப்படி கரெக்டாக அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லை எப்படி மறுபடியும் ஆள் ஏற்றுறாங்களா என்னென்னு வந்து சரியாக தெரியல. ஒரு நாளைக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 500 people சம்திங் தான். ஏன்னா 1 week தான் நடக்குது. உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டு மெடிக்கல் இது எல்லாத்தையுமே ஆள் ஓரம் அன்றைக்கி முடிச்சாங்க. ஏன்னா 2 ப்ராசஸ் தானே உங்களுக்கு வந்து phase 1 phase 2 எக்ஸாமு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் எல்லாமே வந்து கம்பல்சரி அதுலேயும் வந்து முடிஞ்சிடும். டாக்குமெண்டேஷன் அப்படிலாம் 3மே வந்து ஒரே டேட்டில் வந்து முடிச்சிருவாங்க. அதனால் மோஸ்ட்லி வந்து முடிஞ்சிடும். நீங்கள் ஆஃப்டர் வந்து செக் பண்ணோடனே அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டை வந்து இது பண்ணுவாங்க. உங்கள் அட்மிட் கார்டு அந்த பார் கோட் இருக்குல்ல அதை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி வந்து மாதிரி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் ரிஜெக்ட் பண்ணாங்க ஹைட்டில் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரெட் கலரில் ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க. ஹைட் எதுவும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்கள அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ளே அசம்பிள் பண்ணிவிட்டு ஒரு முன்னாடி எப்படின்னா 250 மெம்பராக வந்து பிரித்து உட்கார வைப்பாங்க. கொஞ்சம் டைம் ஆகும். உங்களை அலாட் பண்ணி 1 மணிக்கு வந்து எழுப்புவாங்களா, 3 மணிக்கு தான் கிரவுண்டுக்கே நீங்கள் கிரவுண்டே பார்ப்பீங்க ஃபஸ்ட் பேஜ். அதுக்கப்புறம் கிரவுண்டுக்குள்ளே போனாலே 3 பேஜாக வந்து உட்கார வச்சுருப்பாங்க முன்னாடி. இப்போ எப்படி 100 பேரா 150 பேர் ஓடுறாங்களும் சரியாக தெரில. ஏன்னா வந்து நியூ கேண்டிடேட் வந்து அந்த அளவு டச்சில் வந்து இல்லாமல் இருக்கனால எனக்கு வந்து சரியாக தெரியலை. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் 2வது அட்டம்ப்ட்டு அக்னிவீர் ஸ்டார்ட் பண்ணி 3வது அட்டம்ப்ட் வந்துருச்சு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து அக்னிவீர் என்ட்ரியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஸ்டார்டிங்கில் வைக்கல, அப்புறம் தான் கொஞ்சம் அதுவும் எல்லாருக்கும் வந்து தெரியும். உள்ளேக்கு போனோடனே அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கிரவுண்டுக்குள்ளேருந்து 3 மணி ஆயிடுச்சான்னு பார்ப்பாங்க டைமிங். நீங்கள் வந்து வாட்ச்லாம் இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து கட்டி பார்க்குறதுக்கு வந்து டைமிங் இருக்காது. ஏன்னா வந்து கொஞ்சம் இருட்டில் தான் ஓடுவீங்க. லைட் ஆனால் ஃபோக்கஸ் சுற்றி வந்து உங்களை வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. லைட் சப்போஸ் வந்து நின்றுச்சுன்னா நீங்கள் வந்து அதே இடத்துல நின்றீங்க, அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஓட வேணாம், அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. டைமிங்குள்ளே வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி ட்ரேட்ஸ்மேன் அவங்களாம் வந்து 5:40 5:30 வந்து அதுக்கு வந்து மார்க் இருக்குது. மற்றபடி டெக்னிக்கலில் இருந்தால் நீங்கள் 5:40 வந்தால் குவாலிஃபை தான், உங்களுக்கு வந்து மார்க் கிடையாது. அந்த மாதிரி புஷ்அப்ஸ் ஃபுல்லப்ஸ் எடுக்கிறீங்களே அதுக்கு வந்து உங்களுக்கு மார்க்லாம் கிடையாது. நார்மலாக 6 எடுத்தாலே போதுமானது, பாஸ் வந்து நீங்கள் ஆனால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கில் வந்து எல்லாருடைய கான்ஃபரேஷன் வந்து பண்ணிடுவாங்கல்ல, அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து சொல்கிறேன். அதெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கிரவுண்டுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போனோடனே ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ரன்னிங் வந்து உள்ளேக்கு போனோடனே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. டேட்டு எதுவும் போட்டுக்கலாம் அப்பயே வந்து கேட்டேன். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஓடியும் இன்னர் ஆமில் வந்து டேட்டு இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி வந்து நீங்கள் சல்யூட் பண்ணும்போது இந்த இதில் தெரியுமில்ல, அதனால் மோஸ்ட்லி இந்த இடத்துல இருக்கக்கூடாது. நீங்கள் லேசரில் அப்படி வந்து நீங்கள் இது பண்ணியிருந்தாலும் அந்த இடம் வந்து தழும்பு வந்து தெரியும். அது வந்து கொஞ்சம் மறைஞ்சிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயில்மெண்ட் மாதிரி போட்டு நீங்கள் தழும்புக்கான மருந்து போட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னர் ஆமில் இருக்கக்கூடாது. மற்ற 4 ஆமில் கீழே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே மட்டும் இருக்க டேட்டு வந்து மோஸ்ட்லி இங்கே தான் போடுவாங்க. அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஓடி மெடிக்கலில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டே அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 1 2 3 சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டைமிங் வந்து பார்ப்பாங்க. ஒவ்வொரு ரவுண்ட் டைமிங் வந்து ஒரு சில நேரம் சொல்லுவாங்க. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ன்னு சொல்லிவிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்பர் மாதிரி காட்டுவாங்க.
அதுக்கப்புறம் 4 மூலையிலையுமே வந்து சிப்பாய்ஸ் வந்து நிற்பாங்க உங்களை லாக் பண்ணுறதுக்காண்டி. கொஞ்சம் கொஞ்சம் பேட் ஆகிட்டீங்கன்னா அடுத்த ரவுண்டு நீங்கள் ஆள் வரும்போது அவர் சொல்லுவாப்புல மேலே வந்துட்டு சிப்பாய் 1 க்ளோஸ், சிப்பாய் 2 க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் நீங்கள் மாட்டிடாமல் விழுந்து நல்லா வந்து ஓடணும். ஃபஸ்ட் ரவுண்ட் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் வந்து எப்போவுமே வந்து ஸ்பீடாக தான் ஓடுவாங்க. ஏன்னா ஒரு சில பேஜில் வந்து நார்மலாக ஓடி அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் இது பண்ணுவாங்க. ஒரு சில பேஜில் ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே ஸ்பீடாக போயிட்டு 1:5 வந்து முடிப்பாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து ஒரு 120, 125. தேர்ட் ரவுண்டு கொஞ்சம் டைமிங் தான், ஒரு 110, 121 வரும். ஃபோர்த் ரவுண்டு வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவு உங்களுடைய எஃபோர்ட்டை போட்டு நல்லா லாங் ஸ்டெப்பாக இது வந்து நல்லா வந்து ஓடும். ஏன்னா கடைசி ரவுண்டு உங்களுக்கு மூச்சு எல்லாமே தான் இதாயிருமா. அதனால தான் வந்து சொல்கிறேன். ஏன்னா கயர் வந்து போட ரெடியாக இருப்பாங்க. டைம் 5:40னா 5:40 இந்த தடவை கரெக்டாக டைமிங் பார்ப்பாங்க. ஏன்னா சொல்கிறேன்னா போன தடவை எப்படின்னா டைமிங் வந்து ஆள் நிறையா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபிசிக்கல் இருந்ததுனால கயரை வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டுவாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்லேயே போட்டாலும் ஒரு சில ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்குள்ளே ஓடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேஜ் 5:30 வந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜுக்கு ஒரு கூண்டு கொடுப்பாங்க. 5:40 மேலே வந்தீங்கன்னா செகண்ட் பேஜுக்கு வந்து ஒரு கூண்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஜஸ்ட் நம்பர் நீ ஃபஸ்ட் பேஜில் என்ன இதுன்னு சொல்லி ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட் பேஜில் ஒரு 10வது ஆளாக 10வது 1/10, 1/12, 1/13 அந்த மாதிரி எழுதுவாங்க. செகண்ட் பேஜில் நீங்கள் எத்தனாவது ஆள் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து உங்களை வந்து உள்ளே அனுப்பிவிட்டு உங்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஃபஸ்ட்டு உங்களை வந்து எடுத்துகிட்டு சொல்லிடுவாங்க. உங்களை எடுத்துகிட்டு உள்ளேக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக வந்து எல்லா ஹால் டிக்கெட்டு உங்களுடைய இதெல்லாம் எடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அன்றைக்கே வந்து நீங்கள் 10 புல்லப்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். புல்லப்ஸ் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து 10 புல்லப்ஸ் எடுக்க சொல்லிடுவாங்க. ஓடினோடனே ஒரு 15 நிமிட்ஸ் பிரேக் விட்டுட்டு உங்களுடைய இது வந்து எடுக்க விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எடுத்துட்டிங்கன்னா 10 புல்லப்ஸுக்கு வந்து 40 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு சில போர்ஸுக்கு வந்து குவாலிஃபை மட்டும் தான் இருக்குது. அதனால தான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஜிக்ஜாக் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிக்ஜாக் வந்து உங்களுக்கு நீட் குவாலிஃபை தான், அதுக்கு எந்த மார்க்கும் வந்து கிடையாது, அது உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் லாங் ஜிம் 9 ஃபீட்டு வந்து நீங்கள் தாண்டுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் எல்லாமே. டாக்குமெண்ட் எல்லாம் ஓரளவு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டின் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை கொண்டுட்டு ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து மெடிக்கலுக்கு வாங்க, அடுத்த நாளே வர சொல்லலாம், இல்லை அதுக்கடுத்த ஒரு நாள் ரெஸ்ட்டு விட்டு வர சொல்லலாம். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் தனியாக வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போகிறேன். மெடிக்கல் எப்படி நடக்கும் ஒன்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போகிறேன். இது வந்து ஃபிசிக்கலான வீடியோ வந்து வச்சுக்கோங்க. அதை தான் நான் சொல்கிறேன். ஃபிசிக்கல் வந்து இப்படி தான் நடக்கும் மோஸ்ட்லி. நீங்கள் இங்கே கிரவுண்டில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிடுறோம் அதை போயிட்டு இது வேணும். புதுசாக எதுவும் நம்ம ஹீரோ மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சில பேர் தனியாக ஓடி இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஒரு டீம் இருக்கிற அகாடமி அது மாதிரி இருக்கும். 100-120 பேரில் ஓடும்போது உங்களுக்கு வந்து அந்த மலைப்பு அந்த இது களைப்பு வந்து இது தெரியாது. ஒரு சில பேர் வந்து தனியாக ஓடிட்டு இது பண்ணும்போது அந்த கால்களை பார்க்கும்போது பயந்துருவீங்க. கீழே மேலே விழுந்துடாமல் ஓடுறது மெயின். ஏன்னா கீழே விழுந்துட்டோம்னா எல்லோரும் வந்து நம்மளை ஏறி மிதிச்சு போவோம். ஏன்னா வந்து ஒருத்தனுக்கு தான் நமக்கு தெரியும். அடுத்து இப்போ 1/1 வந்து கீழே நானாக ஓடும்போது ஒரு பர்சன் கீழே விழுந்துட்டா அதுக்கு மேலே 2-3 பேர் வந்து விழுந்துட்டு காலையில் ஃப்ராக்சர் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச அளவு நல்லா வந்து ஓடி பார்க்கணும். முடிஞ்ச அளவு அவுட்டரில் வந்து ஓடி பழகுங்க. அப்போ தான் நல்லது. ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் வந்து அவுட்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. எல்லாரும் இன்னரை தான் டச் பண்ணி வருவாங்க. அதனால் வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே இந்த லாஸ்ட்டாக உள்ள ஆளும் வந்து இன்னரில் வந்து இது பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு தடுமாட்டம் இருக்கும். செகண்ட் தேர்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மேட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆகிட்டு நீங்களே வந்து ஓட ஆரம்பிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டை வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ண பாருங்கள். சிப்பாய் கையிலையும் நீங்கள் மாட்டக்கூடாது, லாஸ்ட்டாகவும் போயிடக்கூடாது. சென்டர்லேயே வச்சு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2-3 ரவுண்டில் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு ஓகே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் சொல்கிறேன். இந்த தான் ஃபிசிக்கல் முடிச்சிட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். அவ்வளோதான். மெடிக்கலை பற்றி தனியாக வீடியோ கேட்டால் கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். மெடிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது நார்மலாக எல்லா ப்ராப்பரும் வந்து A to Z எல்லாமே வந்து பார்ப்பாங்க. அதை பற்றி நான் தெளிவாக வந்து தனியாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போடுறேன். அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆகி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் இது பண்ணலாம். எந்த ஏரோவாக இருந்தாலும் நல்லா பண்ணுங்கள் ஃபிசிக்கல். ஏன்னா திருச்சி ஏரோ ரொம்பவும் டைம் கம்மியாக இருக்குது. அதனால சொல்கிறேன். பேட் லக் காய்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட திருச்சி ஏரோ இருக்காங்க. கோயம்புத்தூர் கூட 1 மாதம் எக்ஸ்ட்ரா இருக்குது. சென்னைக்கு தான் ரொம்ப ஹையாக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 மாதம் தாராளமாக ஓடலாம். நீங்கள் 3 மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 மாதம் ரெஸ்ட் எடுத்து கூட ஓடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டைமிங் இதில் வைக்கிறதா மெயின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. நான்